رباه عفوك إني من نور مدت يداي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ இந்த சிறி நேரத்தில் நம்ம பிளான் பண்ண மாதிரி காதலை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய காதலை பற்றியும் இஸ்லாமிய மார்க்க சொல்லக்கூடிய திருமணத்துடைய சில சட்டத்திட்டங்களாகிய இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கறதுக்காகத்தான் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கோம். இப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை செய்யணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா காலத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, பெண் பார்க்குறோம் ஆண் பார்க்குறோங்கிற விஷயத்த சோஷியல் மீடியாலேயே அமைச்சு கொள்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் பெண் தேடுறாங்க, ஆண் தேடுறாங்க, அல்லது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா லிங்க்டின்ல இந்த மாதிரி தனக்கு தேவையான துணையை தேடக்கூடிய சோஷியல் மீடியாவுடைய முசீபத்தான அல்லது கலியுகத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். சோஷியல் மீடியாக்களில் யார் இஸ்லாமிய போஸ்ட் அதிகமாக போடுறாங்களோ, ஒரு ஆண் அதிகமாக போட்டான்னா அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறாங்கிற ஒரு பார்வையில் பெண்கள் அவருக்கு பின்னாடியும், அதே மாதிரி இஸ்லாமிய போஸ்ட்டோ வீடியோவோ போடக்கூடிய பெண்களுக்கு பின்னாடி அந்த பெண் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய தீன் உள்ள பெண் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டையும் ஒரு வீடியோவும் அளவீடாக வச்சு அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஆண்கள் போகக்கூடிய காட்சியும் இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் சாதாரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதற்கும் திருமணத்துக்காக, மற்ற விஷயத்துக்காக இல்லை, திருமணத்துக்காக பார்க்கறதுக்கு சில அளவீடுகளை சொல்லுது. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் வீட்டில் பெண் கேட்குறான்னா அந்த பெண் வீட்டார்கள் அந்த ஆணிடத்தில் பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன? வம்சம், ஊர், எங்கள் ஊருக்காரனா, அல்லது வம்சம் நம்ம ஊர் வம்சமா, அல்லது நம்ம குடும்பமா, நம்ம குலமா, காசு இருக்கா, பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 2 அம்சங்கள் இருக்குது, அதை பாருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதா அத்தாக்கும் மன் தர்தௌன தீனஹு வஹுலுகஹு, உங்களிடத்தில் உங்கள் பெண் பிள்ளையை கேட்டு ஒருவர் வர்றாரு, அவரிடத்தில் தீன் இருந்தால், மார்க்கம் இருந்தால், வஹுலுகஹு நல்ல குணம் இருந்தால், ஃபஸவ்விஜூஹு அந்த ஆணை உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 தான் அளவீடு, 2 கீ தான். ஒன்று தீன், இன்னொன்று ஹுலுக். தீன்னா என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவராக இருக்கணும். 2வது ஹுலுக், அவரிடத்து நல்ல குணம் இருக்கணும். இன்னைக்கு இந்த 2 புரிந்து கொண்டாலே ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறதுலையும் பெண் ஆணை பார்க்கறதுலையும் இருக்கக்கூடிய மார்க்க பிரச்சனைகள் முடிஞ்சிடும். தீன் வேற, ஹுலுக் வேற. தீன் என்ன? ஒருவர் தொழுவார், ஜக்காத் கொடுப்பார், நோன்பு வைப்பார், ஹஜ்ஜு செய்வார். ஆனால் அவரிடத்தில் நல்ல குணங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த ஜக்காத்தோ இந்த தொழுகையோ இந்த நோன்போ பலனளிக்குமா? இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலுக்குக்காக, குணத்திற்காக சொன்ன அளவீடு என்னென்னா, ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக துஆ செய்ய சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும் என்ன ஹதீஸ்? அல்லாஹும்ம கமா அஹ்ஸன்த ஹல்கி அஹ்ஸின் ஹுலுகி, யா அல்லாஹ் என்னுடைய வெளி அழகை எப்படி நீ அலங்கரித்தாயோ அது மாதிரி எனக்கு உள்ள ஒரு அழகு இருக்கே அல்லாஹ், அந்த உள்ள அழகு குணம் ஹுலுக், அந்த குணத்தையும் அலங்கரித்து விடு. எப்படி வெளியே குறை இல்லாமல் நான் இருக்கிறேனோ அந்த மாதிரி உள்ள அந்த குணத்துடைய குறையும் இல்லாத ஒரு மனிதனாக என்னை அழகானவனாக மாற்றி விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஹுலுக் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம், அது செயலால் வெளிப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கும் ஹுலுக்குக்கும் உள்ள வேறுபாடை சில ஹதீஸில் நமக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் இருக்கிறாள், அவள் இரவுடைய வணக்கத்தை தொழுகிறாள். அப்போ இரவுல தொழுகிறான்னா ஃபரதான தொழுகையும் தொழுதுருவா. பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாள், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறான்னா ரமதான் மாதத்துடைய நோன்பையும் வச்சிருவா. அப்போ கடமையான வணக்கத்தையும் உபரியான வணக்கங்களையும் செய்கிறாள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாட்டிலையும் சரியா இருக்கிறா. ஆனால் அந்த பெண்ணால் அந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டார் நோவினை செய்யப்படுகிறார் நாவால். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட நாவால பிரச்சனை பண்ணி கொண்டிருக்காங்க, தீங்கிழைச்சு கொண்டிருக்கா அந்த பெண். இந்த பெண் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் தொழுகிறாள்ல பரவாயில்ல, நோன்பு வைக்கிறாள்ல பரவாயில்ல, அவள் கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் தொழுகிறாள்ல பரவாயில்லன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. லா கைர ஃபீஹா, அவள் இடத்துல ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அந்த நன்மையெல்லாம் நன்மையே இல்லைன்ட்டாங்க. அவள் என்ன தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஹஜ்ஜு செஞ்சாலும், அவளது என்ன இரவு வணங்கினாலும், பகல் முழுக்க நோன்பு வச்சாலும் எந்த நன்மையும் அந்த பெண்ணிடத்தில் இல்லை, அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள்னு சொன்னாங்க. இப்போ ஹுலுக்கு தான் அளவீடுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுடைய அளவீடே நல்ல குணம்தான். அதே மாதிரி அந்த இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது, கடமையான தொழுகையை தொழுகிறாள், கடமையான நோன்பு வைக்கிறாள், அந்த பெண்ணால் யாரும் நோவினை செய்யப்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் சொர்க்கம் சார்ந்த பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இதே மாதிரி அல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ்ல கேட்டாங்க, மணில் முஃப்லிஸ், பரம ஏழை யார்? சஹாபாக்கள் சொன்னாங்க, தீனார் திர்ஹம் இல்லாத, காசு பணம் இல்லாதவர் தானே பரம ஏழை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரம ஏழை அவர் அல்ல, நாளைக்கு மறுமையில முழுமையான நன்மைகளை சுமந்து வருவார், பெரிய பெரிய நன்மைகளை சுமந்து வருவார், மலையளவு நன்மைகளை சுமந்து வருவார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் யாருன்னு அல்லாட்ட வந்து சொல்லணும்னா, அல்லாஹ் இவர் என்னை பற்றி பேசியிருக்கார், புறம் பேசியிருக்கார், என் மானத்தை பற்றி பேசியிருக்கார், என்னுடைய கண்ணியத்தை பற்றி பேசியிருக்கார், என்னுடைய செல்வத்தை சூறையாடி இருக்கார் யா அல்லாஹ் என்று குறை பேசுவாங்க அல்லாஹ்விடத்தில். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அவர் தொழுத தொழுகையை தூக்கி கொடுத்துருவான், அவர் செஞ்ச ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான், செஞ்ச நோன்பை வச்சு தூக்கி கொடுத்துருவான். எல்லா நன்மையும் பகிர்ந்தளிக்கப்படும், கொத்து கொத்தாக கொடுத்துருவான். தொழுகையெல்லாம் ஹஜ்ஜெல்லாம் கொடுத்துருவான் தூக்கி. அல்லாஹ் புறம் பேசியதற்காக, பொய் பேசியதற்காக, மானத்தை பேசியதற்காக, செல்வத்தை எடுத்ததற்காக, குறை பேசியதற்காக, அடித்ததற்காக, திட்டியதற்கான ஒரு பெருங்கூட்டம் நிற்கும். எல்லா நன்மையும் கொடுத்து முடிச்சிருவான் அல்லாஹ், ஒன்றுமே இருக்காது கொடுக்கறதுக்கு. அப்போ அல்லாட்ட வந்து ஒரு கூட்டம் நிற்க, அல்லாஹ் இன்னும் பேசியிருக்கா என்னை பற்றின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை தூக்கி இவன் மேல் சுமத்துவான். சுமத்தப்பட்ட பாவம் நரகத்துக்கு உரித்தானவன் நம்ம மாற்றிடும். அப்போ எல்லா நன்மைகளோடு வந்த மனிதன், தீனோட வந்த மனிதன் குணத்தால் அழிந்ததனால் அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவானே, இவன் பரம ஏழைன்னாங்க. அப்போ தீனை அளவெடுப்பதே ஒரு முஸ்லீமுக்கு குணம்தான். இப்போ இந்த குணத்தில் அவன் சரியானால்தான் தீன் அவனுக்கு சரியாகும். இப்போ தொழுகிறானா, நோன்பு வைக்கிறானா, ஹஜ்ஜு செய்கிறானான்னு மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அளவீடல்ல. இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறாளா, இஸ்லாமிக் வீடியோ போடுறாளா, அந்த ஆண் இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறானா, இஸ்லாமிக் வீடியோ போடுறானாங்கிறது அளவீடல்ல. அங்கே அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது, அவனுடைய குணம் எப்படி இருக்குது, ஏழைகள்கிட்ட எப்படி நடந்துகொள்கிறான், அவன் பக்கத்து வீட்டாரோட எப்படி நடந்து கொள்கிறான், உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிற குண அளவீடை பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுங்கள்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கும் துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். செல்வத்திற்காக, அழகுக்காக, குடும்பத்துக்காக. இந்த 3க்காகவும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா இஸ்லாம்லனா? தேர்ந்தெடுக்கலாம், அது அனுமதிக்கப்பட்டதான். செல்வத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், குடும்பத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், பரம்பரைக்காக, அழகுக்காகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய 4வது சொன்னாங்க லிதீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காகவும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க ஃபத் ஃபர் பிதாத்தித்தீன், நான் உங்களுக்கு அறிவுரை செய்கிறது தேர்ந்தெடுங்க மார்க்கத்தை. ஏன்னா மார்க்கம் தான் மற்ற எல்லாவற்றையும் அளவெடுக்கும். அழகு போயிடும், குடும்பம் கண்ணியம் எப்போ வேணாலும் போயிடலாம், செல்வம் என்னைக்கு வேணாலும் கூடும், என்னைக்கு வேணாலும் குறையும். பணக்காரனா வர்ற பொண்ணு எப்போ ஏழையாவான்னு தெரியாது. அழகாக வர பொண்ணு குழந்தை பெற்றெடுத்துட்டு அழகு குறைய ஆரம்பிச்சிடும். வயசாக ஆரம்பிக்க பெண்களுடைய அழகு குறையும், அவங்க முதுமை அடைஞ்சிருவாங்க. அப்போ அழகுடைய பார்வை நமக்கு ஒரு ஆணுக்கு இருக்காது. செல்வம் பெருசாக தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம், குடும்ப உறவுகள், குடும்ப கண்ணியம் எல்லாம் பெருசாக தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். இப்போ நிலையாக அந்த பெண்ணோடு இருக்க போது தீன் தான், அதில் இருக்கிறது தான் குணமும். இப்போ இந்த தீனும் குணமும் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடு, இல்லை என்றால் தரிபத் யதாக், உன் கரம் மண்ணாகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதான் அளவீடு. தீனும் ஹுலுக்கும் தான், மார்க்கமும் அதோடு சேர்ந்த குணங்களும், அந்த 2ஐயும் அளவீடாக வைத்துக்கொண்டு ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாலோ ஒரு பெண் ஆணை பார்த்தாலோ அந்த உறவு அல்லாஹ்வுக்கான உறவாக இருக்கும். அல்லாஹ்வுக்கான உறவு தொடர்ச்சியான உறவாக இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஒரு முஃமினுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது, ஈமான்னா தீன், தீனை முழுமைப்படுத்தக்கூடியதே குணம்தான். நாங்கள் ஹையாருக்கும் லியாஹலி, அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர். இப்போ குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர்னு சொன்னாங்கன்னா, ஈமானோடு குணம் சேர்ந்த இருக்கக்கூடிய இந்த முழுமையான ஈமான் தான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக குடும்பத்தில் ஆக்கும், ஒரு பெண்ணை நல்ல பெண்ணாக குடும்பத்தில் ஆக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்ததுடைய காரணம் அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முன்னிறுத்தி சொன்னார்கள். ஹைருக்கும் லியஹ்லி வான ஹைருக்கும் லியஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர், நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அங்கே இருந்த மனைவிமார்கள் சிலர் சொன்னாங்க சதக்த யா ரசூலல்லாஹ், என் கணவரே அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள்னு சொன்னாங்க, நீங்கள் சிறந்தவர் தான் சொன்னாங்க. இதை போய் நம்ம மனைவிமார்கள்ட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்ன லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கூட சொல்லலாம். சதக்தெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியலை. கேட்டு பாருங்கள், ஆலோசனை செஞ்சு பார்த்துக்குவோம்.